வணக்கம். வெல்கம் டு இன்சைட் அஸ்ட்ராலஜி. இந்த ஜூன் மாதம் கிரகங்கள் எங்கெங்கே இருக்குன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். குரு பகவான் ரிஷப ராசியில் இருக்க போகிறாரு. கேது பகவான் கன்னி ராசியில் இருக்க போகிறாரு. சனி பகவான் கும்பராசிலையும் ராகு பகவான் மீன ராசிலையும் இருக்க போகிறாரு. செவ்வாய் பகவான் மாத தொடக்கத்தில் மேஷ ராசியிலிருந்து 27ஆம் தேதி வந்து ரிஷப ராசிக்கு நகர்றாரு. சூரியன், சுக்கிரன், புதன் இவங்க 3 பேரும் ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பயிற்சிக்கிறாங்க. கும்ப ராசிக்கு இந்த ஜூன் மாதம் தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும். சின்ன சின்ன பேச்சை வந்து தேவையில்லாமல் நேரத்தை வீணடிக்காதீங்க. ஏன்னா நீங்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட நபர்களை வந்து தொடர்பு கொள்ள வேண்டியது இருக்கும். அவங்களுக்குள்ள விஷயத்தை நீங்கள் பகிரும் போதும் அது தேவையில்லாமல் ஒரு கிசு உருவாக்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இதனால் நீங்கள் வந்து பிரச்சனையை சந்திக்க நேரிடும். உங்களோட கோவொர்க்கர்ஸ் உங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ண போகிறாங்க. இதனால் உங்கள் தொழிலில் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல ரெக்கக்னிஷன் கிடைக்க போகுது. நீங்கள் செய்ய விரும்புகிற வேலையில் உங்கள் கோவொர்க்கர்ஸோட சப்போர்ட் உங்களுக்கு இருக்க போகுது. இதனால் சரியான நேரத்தில் முடிக்கிறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்க போகுது. பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு அரசாங்கத்துறையிலேருந்து உங்களுக்கு நிறைய வேலைகள் வரத்துக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இதில் நீங்கள் லாபமும் அடையிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த லாபத்து மூலிமா நீங்கள் உங்களோட மகிழ்ச்சியும் அதிகரிக்க போகுது. எஜுகேஷன் பொறுத்த வரைக்கும் மாணவர்களுக்கு சில நேரடியான சேலஞ்சஸ் வர வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இருந்தாலும் உங்கள் குடும்ப சூழல் வந்து உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, உங்களை நிம்மதியாக வச்சுருக்க போகுது. இதனால் உங்கள் படிப்பில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணி படிக்கிறது ஈஸியாக இருக்க போகுது. உங்கள் அப்பா அம்மாவோட ஹெல்த்தில் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க போகுது. இதனால் வீட்டில் வந்து ஒரு அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவ போகுது. வீட்டில் அமைதியும் மகிழ்ச்சியும் தொடர்றதுக்காக குடும்ப உறுப்பினர்கள் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு முயற்சி செய்ய போகிறாங்க. இதனால் உங்களுக்குள்ள ஒரு மரியாதை அதிகரிக்க போகுது. லவ் அஃபேர்ஸில் இருக்கிறவங்களுக்கு இது வந்து சரியான காலகட்டம். உங்கள் அப்பா அம்மா கிட்ட உங்கள் லவ் அஃபேர்ஸை பற்றி நீங்கள் சொல்கிறதுக்கு இது சரியான காலகட்டம். இதனால் குடும்பத்தில் அவங்களுக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இதனால் உங்கள் குடும்பம் வந்து ஒரு மகிழ்ச்சியாக இருக்க போகுது. வீடை அலங்கரிக்கிறது செலவுகள் அதிகரிக்கும். ஸோ அதனால் கொஞ்சம் உங்கள் ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஹெல்த்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பழைய ஹெல்த் இஷ்யூஸ் எதாவது இருந்ததுன்னா அதிலேருந்து நீங்கள் மீண்டு வர போகிறீங்க. பழைய நோயிலிருந்து உங்களுக்கு விடுதலை கிடைக்க போகுது. உங்களுக்கு ஆரோக்கியமான உடல்நல கிடைக்க போகுது. வாழ்த்துக்கள்.